சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று பிரம்மாண்ட வாகன பேரணி நடத்தினார். இதனிடையே தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகம் வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேர்தல் பிரச்சார களத்தின் இன்றைய நகர்வுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். மதுரை சிவகங்கை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன எனவும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் தமிழகம் வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. வெள்ளத்துல தவிச்சாங்கல, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இல்ல. எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இதேபோல் வரும் தேர்தலில் பாஜக வென்றால் மணிப்பூரில் நடந்தேறிய நிலைதான் நாடு முழுவதும் உருவாகும் என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களையோ அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களையோ அவர் சந்திக்கவில்லை. பிஜேபி ஆட்சி தொடரும் என்றால் நாடு முழுவதும் இதே நிலைதான் உருவாகும். தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என குற்றம் சாட்டினார். இன்று வரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றியும் விவசாய தொழிலாளி பற்றியும் பேசாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்நிலையில் அம்பை அருகே பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார வாகனம் மற்றும் காரில் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று சோதனை செய்தனர். மறுபுறம் சென்னையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று வாகன பேரணி நடத்தினார். சமயமணிவண்ணன், மீண்டும் தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி நாளை எங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்? அவரின் பயண திட்டம் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சென்னையில் வாகன பேரணியை முடித்துவிட்டு இன்று இரவு ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் பிரதமர் மோடி நாளை காலை வேலூர் புறப்பட்டு செல்கிறார். வேலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இதன் தொடர்ச்சியாக நாளை பிற்பகலில் மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதமர் மோடி மத்திய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி வேட்பாளருமான எல்முருகனை ஆதரித்து நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.